வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயனுக்கு பயணி சென்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைங்க கர்த்தர் தாமே அவர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நிறைய காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கணும், தேவைகள் இருக்கிறது என்று சொல்லி அநேக விஷயத்தில் இருக்கிறீங்க. அதே நேரத்தில் நிறைய காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி ரிசல்ட் நீங்கள் பார்க்குறீங்க. இன்னும் நிறைய தேவைகளுக்கு நிறைய காரியத்தை நீங்கள் முடிக்கணும். அப்போ நிறைய காரியம் செஞ்சதுக்கும் இப்போ நிறைய காரியம் முடிப்பதற்கும் என்ன காரணம் என்றால் டைமிங் தான் ரொம்ப முக்கியம். அதில் இவ்வளோ காலம் நீங்கள் செஞ்சதெல்லாம் டைமை பொறுத்து தான் செஞ்சுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நிறைய காரியங்கள் செய்து முடிக்கப்பட வேண்டுமென்றால், நடக்க வேண்டுமென்றால் அதுக்கும் டைம் தான், நேரம் தான் முக்கியம். அதில் நேரம் ஆகுது, கொஞ்சம் தயவுசெய்து எந்திரிங்க. எவ்வளோ நேரம் இவ்வளோ காலங்கள் இப்படியே இருக்கிறது, அப்புறம் பார்த்துக்கலாம், அதன் பிறகு செய்யலாம், அப்புறம் தொடங்கலாம், அப்புறம் செய்யலாம் என்று எவ்வளோ காலங்கள் தள்ளி போட்டுட்டு இருப்பீங்க. அதில் காலங்கள் குறுகி போய் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கப்பட்ட நேரத்தை விரைவாக பயன்படுத்துங்க. நீங்கள் கடிகாரத்தை பாருங்கள், அந்த செகண்ட் முள்ளு பாருங்கள், டைம் அடுத்து 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 நகர்ந்துக்கிட்டே போகுது. ஏன்னா காலங்கள் அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கையின் காலங்கள் நகர்ந்து கொண்டே போகிறது. அந்த காலத்துக்குள்ளாகவே நீங்கள் நானும் செய்து முடிக்க வேண்டும். ஏன்னா அது காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிச்சிருக்கிறார். நீங்கள் பிறந்திருக்கிற இந்த காலத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிச்சிருக்கிறார். அதில் டைம் வேஸ்ட் பண்ணாதபடிக்கு விரைவாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க. வேலைகளா, வியாபாரங்களா, படிக்கிற காரியங்களா, பிஸ்னஸுங்களா, ஊழியங்களா, என்னென்ன செய்கிறீங்க அதாவது நீங்கள் விரைவாக செஞ்சுக்கிட்டே இருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதபடி அந்த காலங்களில் உங்களுடைய ஆக்டிவிட்டி, உங்களுடைய செயல்முறைகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. அப்புறம் பார்த்துலானும் போது காலங்கள் கடந்து போயிடும். காலம் கடந்து போகும்போது அந்த நாட்களை அறுவடையை பார்க்கும்போது அது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது, சுமாராகத்தான் இருக்கும். சுமாராக அந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்கணும்னா இப்படியே இருக்கலாம். ஆனால் சூப்பராக முடிக்கிறேன்னா டைமை பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் போல் உங்கள் வாழ்க்கை பெரிய லெவல் இருக்கும். பெரிய ஸ்தானத்தில் நீங்கள் உயர்ந்திருப்பீங்க. பெரிய நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அப்படி பெரிய நிலையில் இருக்கும்போது என்ன உண்டாகுது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாங்க என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்.